இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராம தடுக்க பியூட்டிஃபுல்லா 10 டிப் கொடுக்க போறேன். முதல்ல அடிக்கடி தண்ணி நிறைய குடிங்க, ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூரின் ரெகுலரா போயிடுங்க. ஒவ்வொரு வாட்டி யூரின் போகும்போது ஜெனிட்டல் ஹைஜீன் ப்ராப்பரா கிளீன் பண்ணுங்க. ஜெனிட்டல் ஹைஜீன் கிளீன் பண்ணும்போது கம்ப்ளீட் எல்லா ஏரியாவும் கிளீன் பண்ணணும். தொட இடுக்குல இருந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும். கண்டிப்பா நார்மல் வாட்டர் இல்லைன்னா சோப் வாட்டரே போதும் உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு. கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ஆன்டிசெப்டிக் இல்லைன்னா டெட்டால் அந்த மாதிரி லோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பா இன்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது லூஸ் காட்டன் இன்னர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ காற்றோட்டமா இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன் வராம நம்மளால தடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது இல்லைன்னா ஸ்விம்மிங் பண்ணும்போது உங்களோட ஜெனிட்டல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஸ்டடியில் என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. குறிப்பா அசிடிக் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. குறிப்பா மேல் பொறுத்த வரைக்கும் அன்சர்கம்சைஸ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி நீங்க வாஷ் பண்ணும்போது உங்களோட ஃபோர் ஸ்கின்னை ரிட்ராக்ட் பண்ணிட்டு வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ரெகுலரா பேட் ரீப்ளேஸ் பண்ணுங்க, ப்ராப்பர் ஜெனிட்டல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு வராமல் நம்மளால தடுக்க முடியும்.